அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலை நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை தேவன் அடியால் கொடுத்திருக்கிற ஆளுடைய நாமத்தை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்த செய்தி எங்கேருந்து அல்லது எச்சரிப்பின் செய்தி எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், எஸ்தர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது பெரிய வசனமாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு கடைசி ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம், இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிக்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருப்ப. நான் முன்னாடி வாசித்ததுக்கு ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதையில் எல்லாருக்கும் தெரியும்ல, எஸ்தர் ராஜாத்தி. ஆண்டவர் அந்த மகளை என்ன செஞ்சுருக்கா, அந்த நாட்டில் ராஜாத்தி எத்தனையோ பேர் இருந்தாங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு? எஸ்தருக்கு கிடைச்சிச்சு. மொர்தகாய் அந்த மகளை அவளாக வளர்த்து அந்த மகளுக்கு எல்லா அறிவுரையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அங்கே அந்த மக்கள் யூதருக்கு என்னது அழிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தி எல்லாம் பரவி இருக்கும் பொழுது, அழிக்கப்பட்டு போகாகும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, எஸ்தர்ட்ட சொல்கிறாங்க, நினது மௌனமாக இருக்காத, என்ன செய், காரியத்தை நீ செய்யணுன்னே அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, உபவாசித்து அதற்கான காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்து அதுக்கப்புறம் அவங்க வெற்றியை காண்கிறாங்க. இதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1961ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சுன்னா, ஜனவரி 20ஆம் நாளில் அமெரிக்கா நாட்டின் தலைநகரில் அமெரிக்காவின் 35வது ஜனாதிபதியாக ஜான் கென்னடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அவருடைய பதவி பிரமாணம் எடுக்கும்போது உலகமே என்ன செஞ்சது, ரொம்ப காத்து கொண்டிருக்கு. இவர் என்ன புதிய மாற்றங்களை செய்ய போகிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றம். அவரை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதற்கான வாக்குறுதிகளை எடுக்கிறாரு. அதை என்ன சொல்லுவாங்க, பதவி பிரமாணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எடுக்கிறாரு. கென்னடி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீதிபதி அதை சொல்ல என்ன செய்வார், சொல்லணும். அது சொல்லும்போது அவங்க கையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேதாகமம். அவங்க வேதாகமத்தை வைத்து என்ன செய்வாங்க, உலகறி என்ன செய்வாங்க, அந்த உருது மொழியை எடுத்துக்கொள்வாங்க. அப்போ பின்பு என்ன செஞ்சார்னா, அவர் உரையில் தன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்கிறாருன்னா, உண்மையுடன் நம் நாட்டுக்கு என்ன செய்வேன், நான் நடந்துக்குவேன், உண்மையாக இருப்பேன், என் உயிரே போனால் கூட என்ன செய்வேன், நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. நான் எதுக்குமே என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். மனித சமுதாயத்துக்கு என்னது, என்னுடைய தேசம் வளரணும், நான் மக்கள் மேலே ரொம்ப நேசம் வச்சுருக்கிறேன், பாசம், அவங்களுக்காக என்ன செய்வேன், பாடுபடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அதற்காக நான் இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த தேசத்துக்கு ஒரு நன்மை வருதுன்னா அதுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன், தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அமெரிக்க குடிமக்களுக்கு இந்த நாடு உங்களுக்கு என்ன நன்மைகள் செய்யும் என்று என்னை கேட்க வேண்டாம், இந்த நாட்டிற்கே நீங்கள் என்ன சேவை செய்ய போகிறீர்கள் என்பதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகன் சொல்லி அவர் முடிக்கிறார். இதே தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறாரு. எனக்கு எப்படி மொர்தகாய் எஸ்தருக்கு கொடுத்தாங்களோ, எப்படி ஜனாதிபதி கென்னடி சொன்னாங்களோ, அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. என்ன எப்படி மொர்தகாய் சொன்னார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா, அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் என்ன செய்யும், நமக்கு என்னது ரட்சிப்பு வேற இடத்துலேருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டார் என்ன செய்வீங்க, அழிக்கப்பட்டு போவீங்க. நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். நம்மை நோக்கி யாரு, சாத்தான் மிகவும் கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான், போர் தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்துன்னு சொன்னால், நாம் மாத்திரல நம்ம சுற்றி இருக்கணும் என்ன செஞ்சிருவாங்க, அழிந்து போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய அன்பை குறித்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி நாம் பிரமாணம் எடுத்துக்கிட்டோமா, இப்படி கென்னடி பதவி பிரமாணம் எடுத்த நாட்டுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னாங்களோ, அதே போல் தேவனுடைய அன்பை பெற்றிருக்க நீங்களும் நானும் அவருக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் போகும்போது சொன்னார்ல, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு சொல்லணும். தேவன் நமக்காக வந்தார், இந்த உலகத்தில்
என் சொந்த குமாரன் என்ன செஞ்சாரு, அனுப்பி உங்களை என்னை மீட்டு கொண்டாருன்ற அந்த அன்பை குறித்து என்ன செய்யணுமா நம்ம சொல்லணும். நம்ம இந்த காலத்துல மௌனமா இருந்தா என்ன செஞ்சிருவோம், அழிந்து போவதற்கு, அழிக்கப்பட்டு போயிடுவோம். ஏன்னு சொன்னா அநேகர் அழிக்கப்படுவதற்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, காரணராக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த சத்தியம் நமக்கு தெரியும், இந்த தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்துருக்குறோம், அதை மற்றவர்கிட்டயே நம்ம சொல்லணும். நம்ம மௌனமா இல்லாதபடிக்கு இந்த காலத்துல என்ன செய்யணுமா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்காங்க, இல்லை ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறாங்க, தினமும் ஆகாரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை உணர்ந்தவர்களாக நம்ம மௌனமா இராதபடிக்கு தேவனுடைய அன்பை குறித்து என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம். எப்படி அவங்களாம் அவங்க நாட்டை காப்பாற்றினாங்களோ, எப்படி எஸ்தர் மகாராணி அவங்க அவங்க எடுத்த முயற்சி, அவங்களுக்கு கிடைத்த காரியத்தில் அவங்க வெற்றி சிறந்தாங்களோ, ஜெபத்தோடு வெற்றி சிறந்தாங்களோ, உபவாசத்தோடு வெற்றி சிறந்தாங்களோ, அதே போல் நீங்களும் நானும் ஜெபத்தோட உபவாசத்தோடு ஆண்டுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல, அநேகருக்கு ஆண்டுடைய அன்பை குறித்து பிரசங்கிக்க, அநேகருக்கு நீங்கள் ஆண்டவருக்கு பெற்ற நன்மைகளை குறித்து சொல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. மௌனமாக இருக்காதீங்க. மௌனமாக இருந்தால் சொன்னால் என்ன செஞ்சிடும், அழிவு அதி சீக்கிரமாக இருக்கிற ஆண்டவர் பொழுது என்னது அதி சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகையில் நீங்களும் நானும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெறணும்னு சொன்னால் இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இல்லாதபடிக்கு தேவனுடைய அன்பை அனைவருக்கு சொல்லி அவர்களே என்ன செய்வோம், தேவனுடைய மந்தையில் சேர்த்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தன்னிலை கொண்டு போய் விடுகிறார். அவ்வாறாக சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு செய்து எங்களை வழிநடத்தி வருவதான பரலோக தந்தை, இந்த நாளில் உங்களுக்கு கொடான கொடி சோஸ்திரத்தையும் துதியையும் நன்றியும் எடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாங்கள் கேட்ட செய்தி பிரகாரமாக நாங்கள் இந்த காலத்தில் மௌனமாக இராதபடிக்கு தகப்பனே, இந்த அன்பை குறித்து அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள, எங்கள் நெய்பர்ஸ்க்கு நாங்கள் சொல்ல, எங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல, எங்களுடைய உறவினர்களுக்கு சொல்ல இது எங்களுக்கு கிருபையை பாராட்ட வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த அன்பை புரிந்தவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பிரதிபலிக்க உங்களுக்கு பிரியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ்யம் வருவதை நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.